இப்ப என்ன யாருன்னே தெரியாத மாதிரி நிக்கிறா. பாரதி, என்ன பாரதி பாத்துக்கிட்டு இருக்க? நீ சொல்லிதானே நான் வந்தேன். இவங்க என்னன்னா திருடம் போலீஸ்னு என்னென்னமோ சொல்றாங்கடா. இவங்க கிட்ட நடந்த உண்மையை சொல்லி என்ன காப்பாத்து பாரதி, ப்ளீஸ்டா. டேய் ராஸ்கல், யார பத்தி என்னடா பேசிட்டு இருக்க? மித்ரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. பாட்டி, நான் விசாரிச்சுக்கிறேன். ஐயோ இல்ல பாட்டி, இவன் யாரு என்னன்னே தெரியல. நம்ம வீட்டுக்கு வந்து பாரதி மேல பழி போட்டுட்டு இருக்கான். மித்ரா, நான் பேசிக்கிறேன். டேய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? பாரதி சொல்லிதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? ஆமாங்க, பாரதி சொல்லிதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். இல்ல, இவன் பொய் சொல்றான். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நாளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட இல்ல. வேணும்னே இப்படி சொல்றான். இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். நல்ல கத்து கதறு. இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ். உன் கழுத்தை பிடிச்சு நானே வெளியே தள்ளுறேன்டி. என்ன பாரதி சொல்றீங்க? யாருன்னு தெரியாதா? அப்புறம் எப்படி அவன் உங்க பெட்ரூம்ல இருந்து வந்தான்? ஐயோ, நான் சொல்றத நம்புங்க. இவன் எப்படி வந்தான், ஏன் இப்படி பேசுறான், எதுவுமே சத்தியமா எனக்கு தெரியாது. நான் குளிச்சிட்டு இருந்தேன். பாரதி, உண்மையை சொல்லேன் பாரதி. ஏண்டா பாரதிமா இப்படி போய் சொல்ற? நான் வேண்டாம், இதெல்லாம் பிரச்சனை ஆயிட போகுது, வீட்டுக்கு வரல, வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம்னு சொன்னதுக்கு இல்ல வீட்டுல யாரும் இல்ல வானு போர்ஸ் பண்ணி நீ தானே பாரதி கூப்பிட்ட. இப்ப என்னன்னா மாட்டிக்கிட்டதும் என்ன யாருன்னே தெரியாத மாதிரி அப்படியே மாத்தி பேசுற. நீயே இப்படி பண்ணுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலாமா? உன்னை நம்பிதானே நான் இங்க வந்தேன். இப்படி பாதிலே கழட்டி விட பாக்குறியடா பாரதிமா, இது கொஞ்சமா நியாயமாடா? இங்க பாருங்க, நான் திருடெல்லாம் வரல, பாரதி தான் இங்க வர சொன்னாங்க. நான் அவங்களுக்காக தான் வந்தேன். யார பார்த்து என்னடா சொன்ன? பாரதி, அவனுக்கு இந்த அடி பத்தாது. பாடு பாவி, நடு வீட்டுல நின்னுகிட்டு நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளவு பெரிய பழிய போடுறான். சரியான சதிகாரனா இருப்பான் போல. பாரதி,